ஒரு ஊரில் சந்திரன் என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரை எல்லோரும் உதவி சந்திரன் என்று அழைப்பார்கள். யாருக்காவது பிரச்சனை வந்தால் அவரது கதவை தட்டுவதற்குள் சந்திரன் அவர்களிடம் வந்து நின்று விடுவான். பண உதவி வேண்டுமா, அவன் இருக்கிறான். ஆறுதல் வார்த்தைகள் வேண்டுமா, அவன் இருக்கிறான். நேரம் வேண்டுமா, அவன் முழு நேரமும் தருவான். ஆனால் அவருக்காக அவன் ஒரு நாளும் நேரம் எடுத்து கொள்ளவில்லை. ஒரு நாள் மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. அவன் தனியாக வீட்டில் அமர்ந்திருந்தான். அப்போது அவன் கண்களுக்கு முன் ஒரு பழைய புத்தகம் பட்டது. அது அவன் வாழ்க்கை புத்தகம். நான் என்ன சாதித்தேன் என்று எண்ணி அதை திறந்தான். முதல் பக்கம் வெறுமை, இரண்டாம் பக்கம் வெறுமை, மூன்றாம் பக்கம் வெறுமை. அவன் இதயம் திடீரென நின்றது போல உணர்ந்தான். இது என்ன, நான் இவ்வளவு காலம் வாழ்ந்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு வரியும் இல்லை என்று அவன் கைகள் நடுங்கின. அவன் கண்கள் கலங்கின. அவன் வாழ்க்கை முழுக்க மற்றவர்களுக்காக எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அவனுக்காக ஒரு வரியும் எழுதப்படவில்லை. அந்த நிமிடம் அவன் உணர்ந்தான், நான் யாருக்காக வாழ்ந்தேன் என்று. அவன் புத்தகத்தை மூடவில்லை, அதை விட்டு விலகவில்லை. அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டான். பிறகு மெதுவாக எழுந்து கண்ணாடி முன் சென்று நின்றான். அவன் தன்னையே பார்த்தான். நீண்ட நேரம் எதுவும் பேசாமல் இருந்தான். பிறகு அவன் தன்னிடம் கேட்டான், உனக்கு என்ன வேண்டும்? அந்த கேள்வி அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக கேட்ட கேள்வி. முதல் முறையாக அவன் மற்றவர்களிடம் அல்ல, தன்னிடமே பேச ஆரம்பித்தான். நான் சோர்ந்து போயிருக்கிறேன். எனக்கும் கனவுகள் இருக்கின்றன. நானும் வாழ வேண்டும். அந்த நாள் அவன் தனது வாழ்க்கையின் முதல் வரியை எழுதினான். கைகள் இன்னும் நடுங்கின, ஆனால் இதயம் உறுதியானது. அந்த நாளிலிருந்து சந்திரன் உதவியை நிறுத்தவில்லை. ஆனால் ஒரு மாற்றம் வந்தது. அவன் தனது நேரத்திலும் சிறு இடத்தை தன்னுக்காக வைத்தான். அவன் கனவுகளை எழுத ஆரம்பித்தான். அவன் ஆசைகளை வாழ ஆரம்பித்தான். அவன் தன்னையும் காதலிக்க ஆரம்பித்தான். மெல்ல மெல்ல அந்த வெறுமையான பக்கங்கள் அவன் வாழ்க்கை கதையால் நிரம்பின. அவன் புரிந்து கொண்டான், மற்றவர்களுக்கு உதவுவது வாழ்க்கை, ஆனால் தன்னையும் வாழ விடுவதுதான் முழு வாழ்க்கை. நாம் பிறருக்காக வாழ வேண்டும், ஆனால் நம்மை மறந்து விடாமல். ஏனெனில் நாம் இல்லாமல் நமது கதை எழுதப்படாது.